சமணத்துக்கு ஏதோ ஒரு துறவி அவர் பேசும்போது ஒரு இடத்துல எனக்கு தூக்கி வாரி போட்டது ஐயா. அதுக்கு பிறகு எழுத முடியல என்னால. என்ன இடம்னா, எங்க இவர் போனாலும் பெண்களா தெரியறாங்களா இவருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அது விஷயம் இல்லையா. என்னுடைய நினைவில் பழுதில்லை என்றால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சேஷாத்ரிக்கு ஏற்கனவே கல்யாணம். எதுக்கு நீங்க பொண்ணு தேடுறீங்க? மகன் இப்பதானே 1ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிருக்கு? இவரெல்லாம் செஸ் கண்டுபிடிச்சது இவர் தான். ராணிக்கு எவ்வளவு பவர் இருக்கு, எங்கிட்டு வேணா போகும் அங்கிட்டு வேணா போகும். ராஜா ஒரு கட்டம் தான் நகர முடியும், உண்மை. ஆனா ராணி வெட்டுப்பட்டு விட்டாலும் ஆட்டம் தொடரும். ராஜா வெட்டுப்பட்டு விட்டால் ஆட்டம் அதோடு முடிந்துவிடும். செக்மே. ராணியினுடைய அத்தனை திறமையும் எதற்கு பயன்படும் என்றால் அந்த அரசர் கடைசி வரை இருப்பதற்கு பயன்படும் என்றால் யாருக்கு அல்டிமேட்டா பவர் அதிகம் என்பதை நீங்களே ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள். என்ன தலைப்பு? மகனா மகளா யாருக்கு சுதந்திரம் அதிகம்னா யார் யாருக்கு ஜாஸ்தி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பட்டிமன்றங்கள் நடத்துறாங்க. இதே ஜோடியா இருக்கிறாருமா. அவருக்கு முன்னாடி புலவர் பேசினாருயா. ஆமா, ரொம்ப நல்லா பேசினாருயா. புலவர்கிட்ட நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கிறது பாருங்கள் நண்பர்கள். இப்போ நாம ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம், இங்க யாரோட போனும் இருக்கு. அந்த போனை அடிச்சுக்கிட்டே இருக்குன்னா நாம எல்லாம் என்ன செய்வோம்? ஐயோ ஏதோ ஒரு மனுஷன் போனை வச்சுட்டு போயிட்டாரு, எங்க யாருங்க போனை வச்சுட்டு போறீங்க இங்க யாரும் இப்படி கேட்போம். இல்ல போனை எடுத்துட்டு ஏமா இங்க யாரும் ஒருத்தர் போனை வச்சுட்டாரு, யாருன்னு தெரியல, நீங்க யாரு பேசுறீங்க, அவர் எப்படியா இப்படிதானே சொல்லுவோம். அந்த புலவரையா எவ்வளவு புத்திசாலி. அவர் போனை எடுத்து வாங்க, இன்னும் 1/2 பவுன் வாங்க, 2 வைர மாலையை வாங்கிக்க, 3 பட்டுப்புடைய ஊரா வீட்டு நெய்யே, என் மனைவியோட கையே. அந்த வீட்டுல அதுக்கப்புறம் எவ்வளவு கொலவெறி போராட்டங்கள் நடந்திருக்கும் என்பதை மாத்திரம் யோசித்து பாருங்க. ஒருவேளை அது பக்கத்து வீடா இருக்குமாமா, தெரிஞ்சுட்டுதான் செய்வார் இவரு. இல்ல புலவர் கடைசியில் அந்த அப்படியே ஒரு இமோஷனலா ஒரு இது சொன்னார் பாத்தீங்களா. அப்படியே நாங்க 3 பேர் அழுதுட்டோம். 3 பேர் ஞாபகமே வந்திருக்குமே. 3 பேர் அழுது. ஆனா அந்த அனுபவம் எங்களுடைய அனுபவம் தானே. அவர் சொன்னாரு, அந்த பொண்ணு அப்படியே வெளியில போறாளாம், வெளியில போயிட்டு திரும்பி பாக்குறாளாம். பார்க்கிற போது அவளுக்கு தோன்றுகிறதா இது புலவர் சொன்ன வார்த்தை, அவள் வாழ்ந்த வீடு இப்போது வந்து போகிற வீடாக மாறப் போகிறது. சொன்னீங்களா இல்லையா? அந்த வீட்டுல ஒரு பையன் இருக்கான்னு வைங்க, அவனுக்கு வாழ்ந்த வீடு எப்போதுமே வாழ்ந்த வீடு, வாழ்ந்த வீடு வாழ்ந்த வீடாகவே இருக்கிற ஆண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா? வாழ்ந்த வீடு வந்து போகிற வீடாக மாறுகிற பெண்களுக்கு அதிக சுதந்திரம் இருக்கிறதா? இதுதான் ரொம்ப நீங்க டிராமால பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் 5ஆம் மாசம்னா பெண்ணை கூட்டுப்பாங்களாம், 7ஆம் மாசம்னா கூட்டுவாங்களாம், பிரசவம்னா கூட்டுப்பாங்களாம். சுதந்திரம்ன்றது அப்பப்ப வந்து விட்டு விட்டு கூட்டிட்டு போற பரவாயில்ல இல்லைங்க. சுதந்திரம் என்பது பர்மனண்டா இருக்கணும். நடுவரவர்களே, அவங்க பேசுவதில் எல்லாம் எனக்கு சில கேள்விகள், அடுத்து வருபவர் அதற்கெல்லாம் பதில் சொல்லணும். சொல்லுங்க. இப்போ ஒரு படம் வரப்போகுதுன்னு வைங்க, அந்த வீட்டுல ஒரு 19 வயது மகள் இருக்கா, ஒரு 20 வயது மகன் இருக்கான். மகன் வந்து கேக்குறான், நான் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும். வீட்டுல என்ன சொல்லுவாங்க? திட்டுவாங்க, ஆனா அனுப்புவாங்க. விளங்காம போவ நீ, அவனோட தானே போற, தலையில வந்து அந்த கீரிப்பிள்ள உட்கார்ந்த மாதிரி கிராப் வச்சிருக்காரு, அவனோட தானே போற, எக்கேடி கட்டு ஒழி. ஆனா அனுமதி கிடைச்சிடும். பெண்ணை திட்டவே மாட்டாங்க. நீ போகணுமாம்மா, ஃப்ரெண்ட்ஸோட போகணுமாம்மா, நீங்க போ, நான் வேணா பின் சீட்ல ஒரு டிக்கெட் வாங்கி உட்காந்துருக்கேன், அப்பாவோட போறதுக்காக அந்த பொண்ணு கேட்கிறேன். அன்புதான், அக்கறை தான், கரிசனம் தான், ஆனால் சுதந்திரம் இல்லை. இந்த யதார்த்தத்தை தான் நாங்கள் 3 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு வீட்டுல ஒரு பையன் இருக்கா, ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பையன் சொல்றான், நான் வந்து கல்யாணமே செஞ்சுக்க வேணாம், நான் முடிவு பண்ணிருக்கேன்றான். என்ன சொல்லுவாங்க வீட்டுல? கேடு கெட்டு போ, நான் இப்படித்தான் சொன்னேன், அடுத்த மாசமே கல்யாணம் பண்ணிட்டேன், அவன் தானே வந்து கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய விஷயம். அந்த பெண்ணை வந்து நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நான் இப்ப கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு சொன்னதுன்னு வச்சுக்கோ, உடனே மாயண்ண வந்தாங்க, மொக்கச்சாமி வந்தாங்க, மற்றும் நம் உறவினர்கள் எல்லாம் வந்தா, மொத்த குடும்பமும் சேர்ந்து உட்கார்ந்து நீ என்ன வேணாலும் செய்டா கண்ணு, ஆனா கல்யாணம் பண்ணிட்டு எதையுமே செய்ய முடியாதுன்றதுதானே யதார்த்தம்.
நீ படி, நீ சமூக சேவை செய், நீ கலைத்துறையில் போ, ஆனா கல்யாணம் பண்ணிட்டு போ. ஏன் இவ்வளவு அவசரப்படுத்துகிறார்கள்? வீடுகளில் நம்முடைய பெண்களுக்கான சுதந்திரத்தை நாம் குறைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர வளர்க்கவே இல்லை என்று எந்த இடத்திலும் நாம் சொல்றோம். எந்த வீட்லயும் அது கூட, அது கிராமமா இருக்கலாம், நகரமா இருக்கலாம், ஏதோ ஒரு கட்டத்துல பெண்ணை பார்த்து கேட்பாங்க, ஒரு 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 தோசையை சுட தெரியுது அவனுக்கு, ஒரு சோறு வைக்க தெரியுத, எப்ப நீ இதெல்லாம் கத்துக்க போற என்று நாங்க 3 பேர் அந்த கேள்விக்கு எங்க வீட்டுல எங்களை கேட்டிருக்காங்க. இங்க இருக்கிற எல்லா பெண்களையும் கேட்டிருப்பாங்க. இதே கேள்வியை மகன்களை பார்த்து யாராவது கேட்கிறார்கள்? இல்லை. ஏனென்றால் வீட்டிலே இருக்கிற வேலைகள் என்றால் அது பெண்களின் வேலைதான் என்கின்ற பார்வை மூளையிலே இருக்கிற வரையில் ஆண்களுக்கான சுதந்திரம் என்பது பெண்களுக்கு வீட்டில் ஒரு நாளும் இருக்காது. அப்பாக்கள் பெண்களை போற்றி வளர்க்கிறார்கள், கண்ணிலே வைத்து பாதுகாக்கிறாங்க, மறுக்கவே இல்லை. எல்லா தகப்பன்மார்களும் பெண் குழந்தைகளை மீனாட்சி அம்மனாகத்தான் பார்க்கிறார்கள், தெய்வங்களாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு ஆபத்து வந்து விடுமோ என்ற பதைப்பில் அந்த குழந்தை வளர்வதை, அவள் பயணம் செய்வதை, தோழிகளோடு போவதை, வேலைக்கு போவதை தடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த தடுப்பது அதிகரித்திருக்கிறது இந்த 75 வருடங்களிலே தவிர குறையவில்லை என்ற காரணத்தால் நம்முடைய வீடுகளில் மகள்கள் ராணிகள் மாதிரி இருக்கப்பட வேண்டியவர்கள் தான். அப்படித்தான் அவர்களை பெற்றோர்கள் பெற்றெடுக்கிறார்கள். ஆனால் சுற்றி இருக்கிற சமூகம் கெட்டு கிடப்பதனாலே கூண்டுக்குள்ளே நெல்மணிகளை போட்டு வளர்க்கிற கிளைகளை போலத்தான் மகள்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன்.